வசுந்தரா ராஜே யார் இவங்க? ராஜஸ்தான் மாநில அரசியலில் இவங்களுடைய பங்கு என்ன? ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல் பெண் முதலமைச்சராக வசுந்தரா ராஜே சிந்தியா தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். எளிமையா மக்களோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கரிஷ்மா வசுந்தரா ராஜேக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரிய அளவுல கடந்த இந்த 4 ஆண்டுகள்ல ஒரு பொதுவாக பாஜக ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களையும் கான்ஃபிடன்ஸ்ல எடுத்துட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்றது நடக்காத ஒரு சூழலா இருக்கு. 2 முறை முதலமைச்சரா இருந்த வசுந்தரா ராஜேவை கட்சியில இன்னைக்கு ஓரங்கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. என்ன காரணம்? 2007 ஒரு ஜாதி கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தினுடைய முடிவு அது வசுந்தரா ராஜே அரசுக்கு எதிராக முடியுது. அப்ப வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய முக்கியத்துவத்தை ராஜஸ்தான் பாஜக குறைப்பதற்காக பாஜக தலைமை பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல ஒரு முயற்சியா RSS பின்புலத்தை சேர்ந்த ராஜஸ்தான் மாநில அரசியலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் குறிப்பிடத்தகுந்த பெண் முதலமைச்சர்கள் தான் இதுவரை இருந்திருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி, மாயாவதி. ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாங்க அப்படிங்கிறது அதுவே கேட்கறது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. வசுந்தரா ராஜே யார் இவங்க? ராஜஸ்தான் மாநில அரசியலில் இவங்களுடைய பங்கு என்ன? ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல் பெண் முதலமைச்சராக வசுந்தரா ராஜே சிந்தியா தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். எளிமையா மக்களோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கரிஷ்மா வசுந்தரா ராஜேக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எமோஷ்னலாக அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் மத்தியில் ஒரு வாக்குகளாக பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. வசுந்தரா ராஜேயை பொறுத்தவரையில் அவர் ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் கூட அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒரு கேபினெட்டில் அவர் முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி வகித்தார். சிறு குறு தொழில்களுக்கான ஒரு அமைச்சகம் உருவாக்குறாங்க. அந்த அமைச்சகத்தினுடைய முதல் பெண் அமைச்சராக அவர் இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். ராஜஸ்தான் மாநிலத்துடைய அரசியல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 30 ஆண்டுகளாக காங்கிரஸ், பாஜக அப்படின்னு மாறி மாறி தான் தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. வசுந்தரா ராஜே சிந்தியாவை பொறுத்தவரையில் 2 முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 2003 2008 வரையும், அதே மாதிரி 2013 2018 வரையும் 2 முறை முதலமைச்சராக இருந்தபோது பல திட்டங்களை மாநிலத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி பாலங்கள் கட்டுதல், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இளைஞர்களுக்கான கல்வியின் தரத்தை உயர்த்துறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் 5 இயர்ஸ் டேர்ம் அவங்க முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். அது மட்டுமல்லாது 1984 தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. 1985 முதல் முறையாக சட்டமன்றத்தில் போட்டிடுறாங்க. முதல் முறையாக போட்டியிட்டதிலே அவர்கள் வெற்றி பெறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜகவுடைய வாக்குகளை பெறுவதில் வசுந்தரா ராஜே இருக்காங்க அப்படின்றது சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரிய அளவில் கடந்த இந்த 4 ஆண்டுகளில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வசுந்தரா ராஜேக்கு கொடுக்கல அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால மாநிலத்தில் நடைபெறக்கூடிய கட்சி ரீதியான முக்கியமான கூட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்வதில்லை, அதே மாதிரி பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது இல்லை, ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக அவர்களை அழைத்தாலும் கூட அதில் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு பொதுவான குற்றச்சாட்டு வசுந்தரா ராஜே மேலே இருக்கு. 2 முறை முதலமைச்சராக இருந்த வசுந்தரா ராஜேவை கட்சியில் இன்னைக்கு ஓரங்கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. என்ன காரணம்? இது பாஜக தேசிய தலைமையினுடைய முடிவா, இல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாஜக யூனிட் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்களா? பொதுவாக பாஜக ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களையும் கான்ஃபிடன்ஸில் எடுத்துட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்றது நடக்காத ஒரு சூழலாக இருக்குது. இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு பசவராஜ் பொம்மை இருந்தார். ஆனால் முக்கியமான திட்டங்கள் அனைத்துமே பிரதமர் மோடி தான் இனாகரேட் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி அந்த மாநிலத்துடைய தேர்தலையுமே பிரதமர் மோடியினுடைய முகத்தை வைத்து தான் இங்கே பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க பாஜகவினர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுது. அந்த அதிருப்தியினுடைய விளைவு பாஜக அங்கே ஆட்சியை இழப்பதற்கு கூட ஒரு சூழலை ஏற்படுத்துது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
வசுந்தரா ராஜேவை பொறுத்தவரையில் 2003 120 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. 200 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தில். 120 இடங்களில் வெற்றி பெறாங்க. அதே மாதிரி 2013 பார்த்தோம் அப்படின்னா 163 இடங்களில் வெற்றி பெறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்து தான் இங்கே வந்து வசுந்தரா ராஜே வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலம் முழுவதுமே வந்து வசுந்தரா ராஜேக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. காரணம் வந்து அவங்க ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து வர்றாங்கன்றது ஒன்று. அது மட்டும் இல்லாது அங்கே நிறைய திட்டங்களை வந்து அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அந்த 2003 2008 காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு. 2003 2008 வரையும் நல்லா தானே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தானே மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும், ஏன் வந்து அவங்க ஆட்சிக்கு வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வியலும். அதுக்கான காரணம் வந்து 2007 ஒரு ஜாதி கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தினுடைய முடிவு அது வந்து வசுந்தரா ராஜே அரசுக்கு எதிராக முடியுது. அப்போ வந்து அந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க தவறிவிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய நெருக்கடியை பாஜக அந்த சூழலில் ஏற்படுத்துறது. ஆனால் 2013 ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோடு அவங்களால ஆட்சிக்கு வர முடியுது. ஸோ அப்போ அங்கே எளிதாக மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரான வசுந்தரா ராஜே வந்து 2018 73 இடங்களில் தான் பாஜக வெற்றி பெறுது. காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா 99 இடங்களில் வெற்றி பெறுது. கூட்டணி கட்சிகளுடைய உதவியோடும் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடும் இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது. ஆனால் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒட்டுமொத்தமாக வசுந்தரா ராஜே சிந்தியா தான் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் 2018 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலத்துக்கும் தேர்தல் நடக்குது. இந்த 3 மாநில தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைகிறாங்க, பாஜக தோல்வி அடைகிறாங்க. இப்போ பாஜகவுடைய ஒட்டுமொத்த இந்த 3 மாநில தேர்தல் தோல்விக்கும் வசுந்தரா ராஜே சிந்தியா மட்டும்தான் காரணம் அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. அப்போ அந்த தோல்விக்கு வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்புடைய அந்த தலைமையும் காரணம் அப்படின்றத பார்க்குறோம். ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது உண்மைதான். அதுக்காக வந்து வசுந்தரா ராஜே வந்து டோட்டலாக கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகள்லேருந்து அவங்கள விலக்கி வைக்கிறது அப்படின்றது நியாயமானது இல்லை அப்படின்னு வசுந்தரா ராஜே ஆதரவாளர்கள் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க அப்படின்றது பார்க்குறோம். வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய முக்கியத்துவத்தை ராஜஸ்தான் பாஜகவில் குறைப்பதற்காக பாஜக தலைமை பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளில் ஒன்று ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்த சதீஷ் பூனியா என்ற நபரை வந்து ராஜஸ்தான் பாஜக மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. ராஜஸ்தான் பாஜக மாநில தலைவராக சதீஷ் பூனியா நியமிக்கப்பட்ட பின்பு அவருக்கும் வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கும் இடையே வந்து கருத்து மோதல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம் வந்து அசோக் கெலட் அரசுக்கு எதிராக மாநில தலைமை வந்து ஏதாவது போராட்டம் அறிவிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இல்லை அந்த நிகழ்வுகளில் வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு போகிறாரு. அது மட்டுமல்லாது எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டங்கள்லையும் அவங்க கலந்துக்க மாட்டுறாங்க. இப்போ எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா கூட வரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை தலைமையிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பாஜகவுடைய டெல்லி தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா வசுந்தரா ராஜே சிந்தியாவை இன்னும் வந்து நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுது, அது ஒரு கேப் ஏற்படுது. சதீஷ் புனியா ஒரு பக்கம் வசுந்தரா ராஜேக்கு எதிராக வந்து தலைமையிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து வசுந்தரா ராஜேக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மக்களவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா முதற்கொண்டு வசுந்தரா ராஜேக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடக்குது. அதனால் வந்து வசுந்தரா ராஜேவுடைய அந்த முக்கியத்துவம் அப்படின்றது கட்சியில் குறைந்து கொண்டே போகுது அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த சூழல் தொடர்ச்சியாக நடந்தால் அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து மக்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து இந்த 4 வருஷத்தில் ஏதாவது ஒரு தலைவர் உருவாகியிருக்காங்களா பாஜகவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவாகலை அப்படின்றதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இப்போ வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு தலைவர் பாஜகவில் அங்கே உருவாக்கப்படலை. அப்போ வசுந்தரா ராஜேயை தவிர்த்துட்டு ராஜஸ்தான் மாநில தேர்தலை வந்து பாஜக சந்திக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நிறைய அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. நம்மளுடைய அரசியல் பல்ஸில் காங்கிரஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம், பாஜகவை பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். இதில் பொதுவாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட தேசிய அளவில் இருக்கிற நரேந்திர மோடி, அதன் பிறகு இருக்கிற அமித்ஷா,
ஜேபி நட்டா இவர்களே வந்து தேர்தல் களத்தில் போய் நின்று ஒரு மாநிலத்தில் தேர்தலை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருக்காங்க. அது ராஜஸ்தானுக்கு பொருந்தாதா? ராஜஸ்தானில் மட்டும் வசுந்தரா ராஜே தான் இருக்கணும், அவங்க இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கா? பாஜகவுடைய இந்த பெரிய முகங்கள், அவங்களுடைய அஜெண்டா, நெரேட்டிவ்ஸ் இதெல்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணாதா? இப்போ மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதோடைய நெரேட்டிவ், அதோடைய பிரச்சனைகள் அப்படின்றது வேறையாக இருக்குது. மாநில தேர்தலை பொறுத்தவரையில் அந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அவர்களோட நெருக்கமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைவர்கள் தான் எப்பயுமே தேவைப்படுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் வசுந்தரா ராஜே சிந்தியான்றவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, 2 முறை வந்து அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு முகத்தோற்றம், அது மட்டுமல்லாது அவர்களுடைய பாலிடிக்ஸ்ன்றது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த பாலிடிக்ஸை வந்து ஒரு தேசிய தலைமையினால் காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா வந்து ராஜஸ்தானில் அவங்க ஹிந்தி பேசுகிறது புரியும், பிரதமர் பேசுகிறது வந்து அவங்கள ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லாமே ஓகே. பட் ஆனால் பிரதமர் அப்படின்றவர் வந்து டெல்லியில் அமரக்கூடியவர், ராஜஸ்தானில் வந்து அமர போகிறவர் கிடையாது. அப்படின்றப்ப அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மக்கள் எளிமையாக புரிஞ்சிருக்காங்க. இப்போ இதிலே கூட பார்த்தோம் அப்படின்னா வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து தேவ்தர்ஷன் யாத்ரா அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோயில்களுக்காக போய் அங்கே வந்து மக்களை சந்திக்கிறது, அதே மாதிரி அந்த சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்திக்கிறது, தெய்வ வழிபாடுகளை வந்து ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. ஐடியா வந்து பாஜக நம்மளை வந்து விலக்கி வைத்தாலும் கூட மக்கள் மத்தியில் நம்ம இன்னும் ஒரு தலைவராக வந்து தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் அதோடைய மோட்டிவாக இருக்குது. இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, இவங்க வந்து இது மாதிரி தெய்வீக சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுனால அதை பாஜகவால் விமர்சிக்கவும் முடியாது. ஏன்னா டைரெக்டாக வந்து பாஜகவுடைய கொள்கை வந்து இந்துத்துவ கொள்கையாக இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய இந்த தனிப்பட்ட சுற்றுப்பயணத்தை வந்து விமர்சிக்கவும் முடியாது அரசியல் ரீதியாக. அந்த மாதிரியான ஒரு சிக்கலை வந்து பாஜகவுக்கு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்டு பாஜகவுடைய தலைமை வந்து வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ப்ராமினன்ட் ரோல் கொடுப்பாங்க. ஏனோ தானோன்னு அவங்க வந்து இந்த எலெக்ஷன் வந்து சந்திக்க மாட்டாங்க அப்படின்றது பார்க்குறோம். நேற்று நம்மளுடைய அரசியல் பல்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து ராஜஸ்தான் மாநிலத்துடைய அரசியலை பற்றி பேசியிருக்கோம். அது மட்டுமல்லாது ராஜஸ்தான் மாநிலத்தில் சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, காங்கிரஸ் கட்சி இதை எப்படி வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வு காணப்போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம பேசின நிறைய விஷயங்கள் வந்து நேற்று ஒத்து போயிருக்கு. 2 பேரும் இணைந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பாஜக பிளவுபட்டு இருக்குது அந்த மாநிலத்தில் அப்படின்னா நிச்சயமாக வந்து அங்கே ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்குறோம். ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ், பாஜக இந்த 2 தேசிய கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது. 2-3 மாதங்களில் அங்கே தேர்தல் நடக்க போகுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அங்கே வந்து மீண்டும் ஆட்சியை வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய பவரை ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் வந்து 2013 பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திருப்பி அங்கே ரிப்பீட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியில் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை சாதகமாக பயன்படுத்தி அங்கே ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை பில்ட் பண்ணி அங்கே வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சைமன்டேனியஸாக நம்ம பாஜகலையும் இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்குது. அதை எப்படி பாஜக சரி செய்ய போகுது அப்படின்றது பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலம்தான் இருக்குது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்குது. இப்போ இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களும் பாஜக, காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளுக்கும் முக்கியமான தேர்தலாக இருக்க போது. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 2 கட்சிகளுமே வந்து உட்கட்சி பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு வந்து 2 கட்சிகளும் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. யுனைட்டடாக வந்து அசோக் கெலட்டும் சச்சின் பைலட்டும் இந்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இன்ன வரையும் எடுக்கவே இல்லை. இப்போ வசுந்தரா ராஜே சிந்தியாவை இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா, இல்லை பிரதமர் தான் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜகவுடைய ஃபேஸாக இருக்க போகிறாரா, இல்லை வந்து வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ ஓம் பிர்லாவை பொறுத்தவரையில் அவர் தான் மக்களவையினுடைய சபாநாயகராக இருக்கார். இப்போ அவருடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருக்க போகுது? ஏன்னா இந்த டேர்ம் முடிந்த பிறகு அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த புது நாடாளுமன்ற கட்டிடம் இனாகரேஷனில் பிரதமர் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் அப்படின்றது ஒரு பெரிய அரசியலாக பார்க்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த ஒரு நெருக்கடியான நிலையில் வந்து பாஜக என்ன மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது
ஒரு பெரிய ஒரு கவனத்தை வந்து அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு.